நீங்க முதல்ல அம்மாவ குறிப்பிட்டு பேசுனீங்க. ம். அம்மா நீங்க நேரடியா பார்த்திருக்கீங்களா? இல்ல பார்த்ததில்ல. பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம்லாம் இருக்கும். ஆனா, சில நபர்களை நம்ம நேர்ல பார்க்கல அப்படின்னாலும், புகைப்படத்துல பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஈர்க்கும் இல்லையா? எல்லாருடைய புகைப்படத்திலயும் அந்த ஒரு சக்தி கிடைக்குமான்னு தெரியல. ஈர்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகைப்படத்தை பார்க்கும்போது, நம்மளையே அறியாம ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருப்போம். அவங்களுடைய முகத்த பார்த்துட்டே இருப்போம். அந்த ஒரு அந்த ஒரு இறைத்தன்மை. ஏன்னா மனிதருள் மனிதரும் உண்டு, மனிதருள் மாணிக்கமும் உண்டு, மனிதருள் மிருகமும் உண்டு, மனிதருள் தெய்வமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வமே மனிதராக பிறந்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர்களுக்கு பின்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அவர்களுக்கு பின்பாக இன்று மனிதர்களை தெய்வமாக மக்களுக்காக பணி செய்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் ஒரு தெய்வத்தினுடைய கடமை. இப்ப நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஒரு மனிதன் என்ன வேண்டுவோம்? நம்ம எங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கணும், நல்ல நிம்மதியோடு வாழணும், நாங்க இதை நம்ம இறைவனிடம் நம்ம கேட்போம். அந்த இறைவனே மனிதனாக பிறந்து மக்களுக்கு தேவையான பணியை செய்பவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய நாள்ல நம்மளுடைய வருங்கால முதல்வர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு எடப்பாடி ஐயா அவர்கள் மட்டும்தான்.